காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை அதிகமாக எதிர்கொள்பவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். குறிப்பாக பள்ளிகளில் வகுப்பறைகளில் வெப்பம் காரணமாக மாணவ மாணவிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர். கோடை காலத்தில் தமிழகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் வரை செல்கிறது. குறிப்பாக சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸை தொடும். ஆகவே வகுப்பறை வெப்பத்தை தவிர்ப்பதற்காக தமிழக அரசு அறிமுகப்படுத்திய திட்டம்தான் கூல் ரூஃபிங் திட்டம். கூல் ரூஃபிங் திட்டத்தை தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் 2025-26 ஆண்டுக்கான செயல் திட்டத்தில் சேர்த்திருக்கிறோம். இந்த திட்டத்தின்படி வெப்பத்தை தக்க வைக்காமல் பிரதிபலிக்கும் பூச்சை பள்ளிகளின் மேல் தரையில் பூசுவார்கள். இது வகுப்பறைகளின் வெப்பத்தை தவிர்க்கும். இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பள்ளி அம்பத்தூர் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாகும். இப்பள்ளியில் 2600க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் அனைத்து கட்டிடங்களுக்கும் கூல் ரூஃபிங் செய்யப்பட்டுள்ளது. கூல் ரூஃபிங் செய்யப்பட்டுள்ளதால் வகுப்பறைக்குள் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர். கிரீன் ஸ்கூல் ஸ்கீம் செயல்பட்ட அனைத்து பள்ளிகளிலும் எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூல் ரூஃபிங் என்ற திட்டமானது எங்கள் பள்ளியில் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டமானது எங்கள் மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஏனென்றால் சம்மர்ல எக்ஸாம் சமயம் மாணவிகள் கிளைமேட்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ இந்த கூல் ரூஃபிங் மூலமாக டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையும். அதனால மாணவிகள் மிக சந்தோஷமாக உற்சாகமாக தேர்வினை எழுதுவார்கள் என்று சந்தேகம் இல்லை. பசுமை பள்ளி திட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து 297 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் முதல் பள்ளியாக இந்த பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டது. பள்ளி கட்டடத்தின் மேல் தரையில் 3 கட்டங்களாக கூல் ரூஃபிங் பூச்சு செய்யப்பட்டு வல்லுநர்களால் வெப்பம் கணக்கிடப்பட்டு வருகிறது. மேலும் கூல் ரூஃபிங் ஒரு கட்டமாகவும் வெப்ப பிரதிபலிப்பு கட்டமைப்பை உருவாக்குவது 2வது கட்டமாகவும் பள்ளிகளில் அதிக அளவு செடிகளை மரங்களை வளர்ப்பது மூலம் வெப்பத்தை குறைப்பது 3ஆம் கட்டமாகவும் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தை எல்லா வகையிலும் எதிர்கொள்ளும் பள்ளியாக அம்பத்தூர் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் கூல் ரூஃபிங் திட்டத்தையும் பசுமை பள்ளி திட்டத்தையும் விரிவுபடுத்தினால் எல்லா மாணவர்களும் பயன்பெறுவார்கள். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக மு. சாலமன்.